அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வரகு அரிசி வெண்ணெய் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். எப்பவுமே பச்சரிசி புழுங்கல் அரிசியில முறுக்கு செஞ்சிருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி சிறுதானியம் பயன்படுத்தி முறுக்கு செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஹெல்தியானதும் கூட. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ வரகு அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். மார்க்கெட்ல இந்த வரகு அரிசியிலேயே புழுங்கல் அரிசியும் இருக்கு. ஆனா நீங்க பச்சரிசியா கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் முறுக்கு செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இதுலயே சாம, குதிரைவாளி அந்த மாதிரி சிறுதானியம் கூட இருக்கு. அது கூட உங்களுக்கு கிடைச்சா வாங்கி பயன்படுத்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் தொலி இல்லாத உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பை வாணலியில போட்டு நிறம் மாறாம வறுத்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி ஏதாவது ஒன்று, இதையும் வாணலியில போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 100 கிராம் பொட்டுக்கடலை, உடச்ச கடலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதை வறுக்கணும்னு அவசியம் இல்லை. உளுத்தம்பருப்பையும் புழுங்கல் அரிசியை மாத்திரம் வறுத்தா போதும். மற்ற எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் மெஷினில் தான் கொடுத்து அரைச்சி வாங்கியிருக்கேன். அதில் ஒரு 1/2 கிலோ அளவு மாவு எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் இப்போது ஓமம் சேர்த்துடலாம். ஓமத்தை நல்லா கைகளில் கசக்கிட்டு நீங்கள் சேருங்க. அப்போ தான் அதனுடைய அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் ஒருவேளை எள்ளு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா கழுவிட்டு மணல் தூசி இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்க போகிறேன். இந்த வெண்ணெய் தான் இந்த முறுக்குக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். வெண்ணெயை முதலே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெண்ணெயை நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் நல்லா இலக்கமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு உரலில் போட்டு பிழியும் பொழுது ஈஸியாக பிழிய வரும். இப்போது மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. எண்ணெயை நான் ஒரு வாணலியில் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 5 ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு முறுக்கு உரல் எடுத்திருக்கேன். இதுலேயே 3 ஹோல் இருக்கிற முறுக்கு உரல் கூட இருக்குது. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முள்ளு முறுக்கு இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த முறுக்கு உரலில் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் மாவு உரலில் ஒட்டாமல் வரும். தேவையான அளவு மாவை உரலில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நீளமான கரண்டியில் மேலே கொஞ்சம் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சின்ன பிளேட் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீளமான கரண்டி எடுத்துட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பலகாரம் செய்யும் பொழுது ஒரு சின்னதாக மாவில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். இந்த பிள்ளையாரை தான் எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிருச்சு. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு வச்ச முறுக்கை எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஓசையெல்லாம் அடங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பரான வரகு அரிசி வெண்ணெய் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.